3 வருஷமா வளர்த்த குழந்தை தங்க ஜாடையில் இல்லைன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பணக்காரன் குழந்தை தங்களோட குழந்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லி அப்பாவும் அந்த பணக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்க, நான் வேணா காசு தரேன்னும் போது போலீஸ் அதெல்லாம் வேணாம், நானே விசாரிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. போலீஸும் 2 வீட்டு சைட்லையும் விசாரிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட விசாரிக்கும் போது நான் தான் குழந்தைய ஃபர்ஸ்ட் வாங்கினேன், அது என்னோட பேரன் தான் அவர் சொல்றாரு. எல்லார்ட்டையும் கேட்கும் போது நான் கரெக்டாக தாங்க பண்ணோன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் மயக்கத்தில் இருக்கும்போது குழந்தைய காமிச்சாங்க, எனக்கே அப்போ சந்தேகமாக தான் இருந்தது, நான் எதாவது சொன்னேன்னா குடும்பத்தில் தப்பாக பேசிடுவாங்களோ தான் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிடுறா. ஹீரோ கூப்பிட்டு போலீஸ் சொல்கிறாரு, நீ கோர்ட்டு கேஸு டிஎன்ஏ செக்குன்னு போனால் அதெல்லாம் முடியறதுக்குள்ளே அந்த பசங்க வளர்ந்துருவானுங்க, நீ போய் வாபஸ் வாங்கிட்டு போயிருன்னும் போது ஹீரோவும் சரி நான் அப்படியே பண்ணுறேன்னு மனசுடைஞ்சு சொல்கிறான். என் ஒய்ஃபுக்கு மனநலம் சரி இல்லாமல் அவன் சந்தேகப்பட்டான், நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பணக்காரனோட ஒய்ஃபோ எதுவும் தப்பாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை நேரில் பார்த்து குழந்தையும் பார்க்குறாங்க. இதனால என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, நானும் என் புருஷனை தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வேணா ஒன்று பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொல்லி ஹீரோயின் அந்த குழந்தை இவங்க குழந்தையெல்லாம் கூட்டு போய் டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பணக்காரன் ஒய்ஃபோ அந்த பணக்காரங்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தை நம்மளது இல்லையோன்னு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, அதனால தான் நான் டிஎன்ஏ செக் பண்ணேன், நீ தப்பாக நினச்சிக்காதுன்னும் போது அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் இந்த குழந்தைய வளர்த்துட்டோம், இது நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சால் எனக்குமே மனசு தாங்காது, நான் கொடுக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டிஎன்ஏ ரிசல்ட்டில் குழந்தை மாறி போன விஷயம் தெரியுது. 2 பேரண்ட்ஸையும் குழந்தைய மாற்றிக்க சொல்கிறாங்க கோர்ட்டில். இவங்க 2 பேரும் குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க கத்தி கதறி அழுவுதுங்க, மனசே கேட்காம. 2 அம்மாவும் அவங்க வளர்த்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரனும் ஹீரோ கிட்ட சொல்கிறான், அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ நாளாக நம்ம தான் அப்பா அம்மாவாக இருந்திருக்கோம், திடீர்னு மாற்றினா அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி இவங்க 2 பேரும் குழந்தைய மாற்றாமலே எடுத்துகிட்டு போய் அந்த பசங்களாம் வளர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தைங்க எப்படி தான் மாறினாங்கன்னு கடைசியாக காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா தான் அவங்க ஒய்ஃப் வெள்ளையாக இருக்கும் போது பையன் கருப்பாக பிறந்துட்டான்னு கஷ்டத்தில் இருந்திருப்பாரு. மருமகளும் கருப்பாக வந்தவொடனே பிறக்க போகிற குழந்தை வெள்ளையாக இருக்குன்னு நினச்சா ஹாஸ்பிட்டலில் கருப்பான குழந்தைய காமிச்ச உடனே அவங்க அத்தை தான் பிரசவம் பார்த்துருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி இவர் தான் குழந்தைய மாற்றிருப்பாரு.